إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது வாழ்வில் மீண்டும் ஒரு ஷஅபானை நாம் அடைந்திருக்கின்றோம். நமது வாழ்வு முடிந்து கொண்டே இருக்கிறது. நாம் கபரை நோக்கி, மன்னரை நோக்கி நெருங்கிக் கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா சிறப்பான காலங்களை நமது வாழ்வில் மாறி மாறி வரச் செய்கின்றான். அந்த அடிப்படையில் அன்பிற்குரியவர்களே, ஷஅபான் மாதத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய 10 விடயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்புகளை அதிகம் நோற்ற மாதம் ஷஅபானுடைய மாதம். சுன்னத்தான அமல்கள் எவ்வளவு சிறப்பானவைகள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். சுன்னத்தான அமல்கள் ஒரு அடியானை இறைவனின் பால் நெருக்கிக் கொண்டே இருக்கும். நோன்புக்கு என்னென்ன சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ, பொதுவாக சொல்லப்பட்ட அந்த சிறப்புகள் ஃபர்தான சுன்னத்தான எல்லா நோன்புகளுக்கும் பொருந்தக்கூடியவைகள். ஃபர்துக்கு, ரமலான் நோன்புக்கு மாத்திரம் குறிப்பிடப்பட்ட சிறப்புகளை தவிர மற்ற சிறப்புகள் அனைத்தும் எல்லா நோன்புகளுக்கும் பொருந்தக்கூடியவைகள். என் அருமை சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இனி நோன்பை விடவே மாட்டார்கள் என்று நாங்கள் கூறக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்புகளை நோட்பவர்களாக இருந்தார்கள். இனி நோன்பு நோட்கவே மாட்டார்கள் என்று நாங்கள் கூறக்கூடிய அளவுக்கு உபரியான நோன்புகளை விடவும் செய்தார்கள். ரமலானை தவிர வேறு எந்த மாதத்திலும் மாதம் முழுவதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றதை நான் பார்த்ததில்லை. ஷஅபான் மாதத்தில் தவிர வேறு எந்த மாதத்திலும் அதிகமாக நோன்பு நோற்றதையும் நான் பார்த்ததில்லை. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானில் அதிகமாக சுன்னத்தான நோன்புகளை நோற்று இறை நெருக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த செய்தி புகாரியில் 1969வது எண்ணிலே பதிவாகிறது. அபூ சலமா இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நோன்பு குறித்து கேட்டேன். அதுக்கு அவங்க எப்படி பதில் சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து நோன்பு நோட்கிறார்களோ என்று நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நோன்பு நோற்றுக்கொண்டே இருப்பார்கள். நோன்பை நோட்க மாட்டார்களோ, அதாவது நோன்பே நோட்க மாட்டார்களோ என்று நாங்கள் கூறக்கூடிய அளவுக்கு நோன்பு நோட்காமலும் என்ன செய்வார்கள், இருந்து விடவும் செய்வார்கள். அவர்கள் ஷஅபானை தவிர வேறு எந்த மாதத்திலும் அதிக நாட்கள் நோன்பு நோட்டதை நான் கண்டதில்லை. ஷஅபான் மாதம் முழுவதும் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். ஷஅபானில் சில நாட்கள் மட்டும் நோன்பு நோற்றும் இருக்கிறார்கள் என்று விடையளித்தார். ஷஅபான் மாதம் முழுவதும், அதே போன்று ஷஅபானுடைய மாதத்தில் சில நாட்கள் மட்டும் நோன்பு நோற்றும் இருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸ்களை நாம் பார்க்கும்போது அதிகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்ற மாதம் ஷஅபானுடைய மாதம். ஷஅபான் மாதத்துடைய நோன்பின் சட்டம் என்ன? அவைகள் சுன்னத்தான நோன்புகள்.
எனவே என் அருமையான சகோதரர்களே, இரண்டாவது வழிகாட்டலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வழிகாட்டல், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தை விட அதிகம் வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நோற்றதில்லை. ஷஅபானில் சில வருடங்களில் முழு மாதமும் நோன்பு நோட்பார்கள். அடுத்து என்ன சொல்லுவாங்க, நற்செயல்களில் உங்களில் இயன்றதே நீங்க செய்யுங்க, உங்களுக்கு எது இயன்றதோ அதே செய்யுங்கள், நீங்கள் சலிப்படையாத வரை அல்லாஹ் சலிப்படைய மாட்டான். அப்படின்னா என்ன, அல்லாஹ் உங்களுக்கு கூலி வழங்குவதில் என்ன செய்ய மாட்டான், சலிப்படைய மாட்டான். அல்லாஹுடைய அந்த பண்புகளை பற்றி சொல்லும் போது அவனது கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் ஏற்ப அவைகள் அவனுக்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து தொழப்படும் தொழுகையே நபி அவர்களுக்கு விருப்பமானதாக இருந்தது. ஒரு தொழுகை அவர்கள் தொழுதால் அதை தொடர்ந்து தொழுவார்கள். இது புகாரில் 1970 செய்தி. இதில் நாம் பெற வேண்டிய முக்கியமான ஒரு விளக்கம் தான், உபரியான வணக்கங்களை பொறுத்தவரையில் நமக்கு செய்வதற்கு இயன்றதை நாம் எடுத்துக்கொள்ளுதல். நம் மீது சிரமத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, நாம் சிரமத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்ற அந்த விடயமும் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, உபரியான வணக்கங்களை பொறுத்தவரையில அவர்கள் குறைவாக இருந்தாலும் அது தொடர்ந்து செய்வதைத்தான் விரும்பினார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது வழிகாட்டலின் அருமையான சகோதரர்களே, நபி அவர்கள் நோன்பு நோட்பதற்கு அதிகம் விரும்பிய மாதம் ஷஅபானும் அதை தொடர்ந்துள்ள ரமதானும் ஆகும். இப்படியும் ஹதீஸ் இருக்கிறது. இதை அறிவிக்கிறாங்க யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அஹ்மதுல 25,589 எண்ணில் பதிவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்பதற்கு அதிகம் விரும்பிய மாதம். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பிய ஒன்றை நாமும் விரும்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்த ஒன்றை நாமும் நேசிக்க வேண்டும். அவர்கள் அதிகம் விரும்பிய மாதம் ஷஅபானும் அதை தொடர்ந்துள்ள ரமதானும் ஆகும் என்ற செய்தி. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் சுன்னத்தான நோன்புகளை நோற்ற மாதம், சுன்னத்தான நோன்புகளை நோட்பதற்கு விரும்பிய மாதம். நான்காவது அருமையான சகோதரர்களே, ஷஅபான் மாதத்தில் சுன்னத்தான நோன்புகளை அந்த நோன்பு குறிக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கின்ற போது இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரிடம், நீர் இந்த ஷஅபான் மாதத்தின் இறுதியில் ஏதேனும் நோன்பு நோற்றுகிறார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், இல்லை என்று சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் ரமலான் நோன்பை முடித்ததும் அதற்கு பகரமாக 2 நாட்கள் நோன்பிருப்பீராக என்று கூறினார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 2155 எண்ணில் வரக்கூடிய செய்தி. எனவே இதுக்கு அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள் என்றால், வளமையாக நோன்பு நோற்று வரும் ஒருவருக்கே நபி அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். இன்னும் வளமையாக நோற்று வரும் சுன்னத்தான் நோன்பு விடுபட்டால் அதை கவா செய்வதற்கு இந்த செய்தியில் என்ன இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது என்றும் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே உங்களுக்கு தெரியும், அது நாங்கள் பின்னால் அந்த சட்டத்தை சொல்லுவோம். அதை சொல்லும் போது இதனுடைய விளக்கத்தையும் சேர்த்து நாம் இன்னும் கூடுதலாக பார்ப்போம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த ஹதீஸ் நமக்கு என்ன, அப்ப ஷஅபான்ல சுன்னத்தான் நோன்பாக இருந்தாலும் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. நபியவங்க ஷஅபான் நோன்பு நோற்றிறான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அதே போன்று 5வது, ஷஅபானில் நபி அவர்கள் உபரியான நோன்புகளை அதிகம் நோற்றதற்குரிய காரணம் என்ன? இதை பற்றிய நாம் ஒரு செய்தியை நசாயில 2357 எண்ணில் பார்க்கலாம். உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க ஷஅபான் மாதத்தில் நோன்பு நோட்பதை ஏனைய மாதங்கள்ல என்ன நோட்பதை காணவில்லை, ஷஅபான்ல நீங்க நோக்கக்கூடிய அளவுக்கு ஏனைய மாதங்களை நோட்பதை நான் காணவில்லையே என்று அவர் கேட்கிறார். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஏன்னா இப்ப ரமலான் ஃபர்து கடமைன்றது தெரியும், இப்ப ஷஅபான் கடமை இல்லை, ஆனா நபி அவங்க அதிகம் நோன்பு இருக்கிறாங்க. அதை பார்த்து விட்டு அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ சொல்றாங்க, அது ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் உள்ள
மாதம். இம்மாதம் விடயத்தில் மக்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். இம்மாதத்தில் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகின்றன. எனவே நோன்போடு இருக்கும் நிலையில் எனது அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்பட வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள். உசாமத் இப்னு ஸைத் அறியக்கூடிய செய்தி. எனவே மக்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அப்ப இது அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படுகின்ற மாதம். எனவே நான் ஒரு நோன்பாளியாக இருக்கும் நிலையில் எனது அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டார். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இன்னொரு விளக்கத்தையும் அறிஞர்கள் சொல்வார்கள். மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடிய அந்த நேரங்கள்ல உள்ள அமல்கள், மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் உள்ள அமல்களுக்கும் சிறப்பு இருக்கிறது. அப்படித்தானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஒரு ஹதீஸ்ல, இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜி க ஹிஜ்ரத்தின் இலைன்னு சொல்றாங்க. குழப்பமான காலங்களில் இபாதத் செய்தல், குழப்பமான காலங்கள்ல இபாதத் செய்வது என் பக்கம் ஹிஜ்ரத் செய்து வருவதை போன்று. எனவே அப்ப குழப்பமான காலங்கள்ல செய்யற இபாதத்துக்கு ஏன் இவ்வளவு சிறப்புன்றா, குழப்பமான காலங்கள்ல மக்கள் அந்த குழப்பங்கள்ல தான் பிஸியா இருப்பாங்க. அப்படிதானே? குழப்பமான காலங்கள்ல என்ன குழப்பங்கள் இருக்கின்றனவோ அதைத்தான் பேசிக்கொண்டிருப்பார்கள். அந்த செய்திகள் தான் பரவி கொண்டிருக்கும், அந்த செய்திகளை தான் ஷேர் பண்ணி கொண்டிருப்பாங்க. மக்கள் எதுல கவனம் செலுத்த மாட்டாங்க? இபாதத்துல, அமல்ல கவனம் செலுத்த மாட்டாங்க. அப்படியான காலங்களில் இபாதத்துல கவனம் செலுத்துவது என்பது மிகப்பெரிய சிறப்பு, மிகப்பெரிய சிறப்பு என்பதை அந்த ஹதீஸின் மூலம் படிக்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று உங்களுக்கு தெரியும், உதாரணமாக ரமலானில் நோன்பு இருக்கும் போது எல்லோரும் நோன்பு இருக்கிறாங்க. நோன்பு இருப்பது லேசு, எளிது. அதனாலதான் சிலரை பார்த்தீங்கன்னா, அதாவது பிரயாணங்கள்ல கூட அவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு சலுகை இருந்தும் விடமாட்டாங்க. சொல்லக்கூடிய காரணம் என்ன? பிரயாணத்தில் நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்கிறது. அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அந்த நோன்பை விட மாட்டார்கள். நாங்கள் நோட்பதற்கு சக்தி இருக்கிறது, நோட்கிறார்கள். ஆனால் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் என்ன சொல்வார்கள்? அதாவது ரமலான் அல்லாத காலங்களில் அதை கலா செய்வது கஷ்டம், ரமலான் அல்லாத காலங்களில் அதை கலா செய்வது கஷ்டம், ரமலான்லே நோற்று விட்டால் லேஸ் என்ற மாதிரி சொல்லுவான். எனவே ஏனைய காலங்களில் மற்றவர்கள் யாரும் நோன்போடு இல்லை. எனவே அந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஷஅபான் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்புக்கு சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். எனவே நறுமையான சகோதரர்களே, அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு தெரியும், இப்போ நாம் ஃபர்லான தொழுகை தொழுகிறதுக்கு மஸ்ஜிதுக்கு போகிறோம். அந்த ஃபர்லை தொழுவதற்கு முன்னால் நாம் என்ன செய்கிறோம்? சுன்னத்தை தொழுகின்றோம். லுஹருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 4 ரக்காத் சுன்னத், 2 ரக்காத் மட்டும் தொழுது கொள்ள முடியும். சுன்னா முஅக்கதான சொன்னாங்க. லுஹருக்கு முன்னால் 2 4 ரக்காத்துகளை சொன்னாங்க. லுஹருக்கு பிறகு 2 ரக்காத்துகள். அதே போல் அசருக்கு முந்தி ஒருவருக்கு என்ன செய்யலாம்? 2 ரக்காத் சுன்னத் தொழுது கொள்ளலாம். மகரிபுக்கு முன்னால 2 ரக்காத் சுன்னத் தொழுது கொள்ளலாம். இஷாவுக்கு முன்னால் 2 ரக்காத் சுன்னத் தொழுது கொள்ளலாம். ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள 2 ரக்காத் சுன்னத் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப இந்த சுன்னத்தான தொழுகையை தொழுகின்றார். ஃபர்துக்கு முன்னால சுன்னத்தை தொழுகின்றார். எனவே அதை என்ன செய்து அவர் தன்னை ஃபர்துக்கு தயார்படுத்திக் கொள்கிறார். தயார்படுத்திக் கொள்கிறார் சுன்னத்தை தொழுவதன் மூலம். எனவே இப்படி ஒரு தன்னை தயார்படுத்தல் என்று ஒன்று இருக்கிறது. அதே போன்றுதான் ரமலான் மாதத்தில் நோக்கக்கூடிய பரதான நோன்புகளுக்கு முன்னால் ஷஅபானில் சுன்னத்தான் நோன்புகளை நோட்டு அதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுதல். சில நேரம் பார்த்தீங்கன்னா, அதாவது சிலருக்கு ரமலானுடைய முதல் நோன்பு கஷ்டமாக இருக்கும், தலை நோன்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யும்? கஷ்டமாக இருக்கும். ஏன்? அவர் அதுக்கு முன்னால நோன்பை நோட்டிருக்க மாட்டார். அவர் ரமலான நோட்டிருப்பார். அந்த நோன்பு என்ன செய்யுது? அவருக்கு ஒரு தலைவலி, கஷ்டம், சிரமம். ஆனால் ஷஅபான்ல சில நோன்புகள் அவர் நோட்டிருப்பாராக இருந்தால் அவருக்கு அப்படியான ஒரு சிரமம் தெரியாது என்ற ஒரு விடயத்தையும் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கின்றோம். இப்படி பல நன்மைகள் அதிலே இருக்கின்றன. எனவே அதே போன்றுதான் ஃபர்லான வணக்கங்களில் ஏற்படக்கூடிய குறைகள், ஃபர்லில் ஏற்படக்கூடிய குறைகள் உபரியான அந்த அமல்களின் மூலம் என்ன செய்யப்படும்? நிறைவு செய்யப்படும் என்றும் ஹதீஸ்களை நாம் படிக்கின்றோம். சரி, அடுத்த அருமையான சகோதரர் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 6வது விடயம், அதாவது ஷஅபானுடைய நடுப்பகுதி அடைந்தால் நோன்பு நோக்க கூடாதா? ஷஅபானுடைய நடுப்பகுதி அடைந்தால் நோன்பு நோக்க கூடாதா? ஒரு ஹதீஸ் வருகிறது,
இதன் தசப ஷாபான் ஃபலா தசூம், ஷாபான் மாதத்தின் நடுப்பகுதி அடைந்தால் நீங்கள் நோன்பு நோட்காதீர்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தி திர்மிதியில 738வது எண்ணில் இன்னும் பல கிரந்தங்களிலும் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. ஆனால் ஹதீஸ் கலையுடைய வல்லுநர்கள் அந்த முஹத்திஸீன்களில் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா, அதே போன்று இமாம் இப்னு மயீன், இமாம் பைஹக்கி, இமாம் அப்துர் ரஹ்மான் பின் மஹதி, இமாம் அபு ஜுர்ஆ அர்-ராஸி, இமாம் ஸஹபி, இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் இதன் அறிவிப்பாளர் வரிசையை ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி என்று என்ன செய்கிறாங்க, அவங்க விமர்சனம் செய்கிறாங்க. இதன் செய்தியில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் தொடர்பாக, ஏன்னா இது ரசூலுல்லாஹ் ஷாபானில் அதிகம் நோன்பு நோற்றார்கள் என்ற அந்த செய்திக்கும் என்ன செய்து முரண்படுவதை பார்க்கின்றோம். அதே போன்று ரமதானுக்கு ஓரிரு நாட்கள் இருக்கும் போது நோன்பு நோட்காதீங்க என்ற ஆதாரபூர்வமான செய்திக்கும் இது என்ன செய்து முரண்படுகிறது என்ற விளக்கங்களையும் அறிஞர்கள் இதிலே குறிப்பிடுவாங்க. எனவே ரமதான் ஷாபானுடைய 15க்கு பிறகு என்ன செய்யலாம், நோன்பு நோட்கலாம் என்பதுதான் சரியான கருத்து. சரி, இதையும் நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். 7வது அருமையான சகோதரர்களே, கடந்த ரமதானில் விடுபட்ட நோன்புகள் நாங்கள் நிறைவேற்றுவதில் அவசரம் காட்ட வேண்டும். சென்ற ரமதானில் மார்க்கம் அங்கீகரித்த சில காரணங்களுக்காக அவர் ஒரு நோன்பை விட்டிருப்பார். நோயுடைய காரணமாக இருக்கலாம், அவர் பிரயாணி என்ற காரணத்துக்காக இருக்கலாம், அல்லது பெண்களுடைய மாதவிடாய் உடைய காரணங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாயுடைய அந்த பிரசவத்துடைய கால விடயங்களாக இருக்கலாம். இப்படியான காரணங்களுக்காக அவங்க நோன்பை விட்டுருந்தாங்கடா, அல்லது அவங்க ஒரு கர்ப்பிணி பெண் என்ற அடிப்படையில், அல்லது பாலூட்டும் தாய் என்ற அடிப்படையில் நோன்புகளை விட்டிருந்தாங்கண்டா, அந்த நோன்புகள் என்ன செய்யணும், கலா செய்வதில் அவசரம் காட்ட வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு ரமதானில் சில நோன்புகள் விடுபடும், அதை ஷாபான் மாதத்திலே தவிர வேறு எப்போதும் என்னால் நிறைவேற்ற முடிந்ததில்லை என்று சொல்றாங்க. எனவே ஷாபான் என்றது அடுத்த ரமதான். எனவே ஷாபானை நாம் என்ன செய்யணும், அதை நிறைவேற்றி விட வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் ஏன்னா சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, அடுத்த ரமதான் வரைக்கும் அந்த நோன்புகளை கலா செய்யலண்டா நோன்பை கலா செய்வதோடு பரிகாரமும் கொடுக்க வேண்டும் என்ற கருத்து சில அறிஞர்கள் மத்தியில் இருக்குது. அந்த கருத்து சம்பந்தமான அது பலமான கருத்து இல்லாட்டினா அப்படியான கருத்தை சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இதனுடைய காரணத்தை சொல்கின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களோட பணிவிடை, அவங்களுக்கு செய்த பணிவிடைகள், அந்த விடயங்களில் ஈடுபட்டது தான் இதற்குரிய காரணம் என்றும் அவங்க சொல்றாங்க. இது புகாரில 1950வது வரக்கூடிய செய்தி. மற்றொரு அறிவிப்பில் வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தேவைகளை கவனிக்க வேண்டி இருந்ததே இதற்குரிய காரணம் என்றும் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 2106வது வரக்கூடிய செய்தி. இன்னொரு செய்தி வருகிறது, முஸ்லிம்ல 2107வது வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் அவர்களுடைய துணைவியர்களான எங்களில் ஒருவருக்கு ரமதான் நோன்பு தவறிவிடும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்களுடன் இருந்ததால் அதை அவரால் ஷாபான் மாதம் வரை கலா செய்ய முடியாது. எனவே இது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு மட்டும் உள்ளது அல்ல, ஏனைய மனைவிமார்களுடைய விடயத்திலும் அவங்க சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல 2107வது இந்த செய்தி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, எனவே அந்த அடிப்படையில் சென்ற ரமலான்ல எதுவும் நோன்புகள் விடுபட்டிருந்தால் அதை கலா செய்வதில் என்ன செய்ய அவசரம் காட்டுங்க. பெற்றோர்கள் என்ன செய்ய, பிள்ளைகள் அப்படி விட்டிருப்பாங்கன்னா பிள்ளைகளுக்கு அதை உணர்த்துங்க. பெண் பிள்ளைகள் விட்டிருப்பாங்க மாதவிடாய் காரணத்தால், அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், அதில் அலட்சியமாக இல்லாமல் அவர்களை அந்த நோன்புகளை கலா செய்வதில் கட்டாயப்படுத்த வேண்டும் என்ற விடயம். 8வது விடயம், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 8வது விடயம் அருமையான சகோதரர்களே, ரமதானுக்கு ஓரிரு நாட்கள் எஞ்சி இருக்கும் போது இந்த வளமையாக நோட்பவரை தவிர வேற வேறு என்ன செய்யக்கூடாது, சுன்னத்தான் நோன்புகளை நோக்கக்கூடாது. எனவே ரமதானுக்கு முந்தைய நாளும் அதற்கு முந்தைய நாளும் உங்களில் யாரும் நோன்பு நோக்க வேண்டாம். அந்த நாட்களில் வளமையாக நோன்பு நோக்கக்கூடிய மனிதரை தவிர அவர் அந்நாளில் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும். இது அபூ ஹுரைரா அறியக்கூடிய செய்தி புகாரில் 1914வது வருகிறது. எனவே அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை பார்த்தோம், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒரு சஹாபிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, நீங்கள் ஷாபானில்
என்ன செஞ்சீங்க, அந்த நோன்பை நோட்டீங்களான்னு கேட்கும்போது இல்லைங்கிறாங்க. என்ன செய்யுங்க, ரமதான் முடிந்த பிறகு 2 நோன்புகளை அதுக்கு பாரமாக நோற்றுக்கொள்ளுங்கள். எனவே இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வளமையாக நோன்பு வைத்து வருவோரை தவிர என்ற செய்தி அந்த நபி தோழருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் அவர் வளமையாக நோன்பு நோற்று வரக்கூடியவர், ஷாபான்ல இறுதியில் நோன்பு நோக்க கூடாது என்ற தடையை மாத்திரம் அவர் அறிந்து இருப்பார். அதனால அவர் விட்டிருப்பார். எனவே வளமையாக நோற்று வந்தவர் என்ன செய்யலாம், அவருக்கு நோற்றுக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்ற அடிப்படையில் நபி அவங்க அவர்களுக்கு கூறியிருக்கலாம் என்ற விளக்கத்தையும் அறிஞர்கள் இதில் இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஹதீஸு இந்த அடிப்படையில். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது அதிலும் யௌமு ஷக், சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு நோக்க கூடாது. சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு நோற்பதை பற்றி அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது சொல்றாங்க, யார் சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு இருப்பாரோ அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மாறு செய்து விட்டார்கள் என்கின்ற அளவுக்கு சொல்றான். எனவே அந்த அடிப்படையில் ஷக்குடைய நாள், சந்தேகத்துக்குரிய நாள், அதில் நோக்கக்கூடாது. ஓரிரு நாட்கள் இருக்கும்போது நோக்கக்கூடாது, வளமையாக நோட்பவரை தவிர என்ற விடயத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இதுவும் நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டம். இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஷாபானுடைய நடுப்பகுதி 15க்கு பிறகு நோன்பு நோக்கக்கூடாது என்றதும் என்ன செய்தி, அந்த கருத்தும் பலவீனமாகின்றது. இந்த செய்தி ஓரிரு நாட்கள் இருக்கும் போது மாத்திரம்தான் நோன்பு நோக்கக்கூடாது என்ற கருத்தை சொல்லக்கூடிய செய்தி புகாரில் வரக்கூடிய செய்தி. 1914 வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அடுத்து நாம் 9வதாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என் அருமையான சகோதரர்களே, இந்த ஷாபான் மாதம் தொடர்பான நிறைய பலகீனமான ஆதாரமற்ற செய்திகள் விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நிறைய ஆதாரமற்ற செய்திகளும் மக்களுக்கு மத்தியில் என்ன செய்கின்றன, உலா வருகின்றன, பரவி இருக்கின்றன. இதில் ஒரு துவா ஓதுவான், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் என்று வரக்கூடிய ஒரு துவா. இந்த துவாவை நீங்கள் எடுத்தீங்கன்னா அஹ்மதில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. அப்போ எமக்கு ரஜபிலும் ஷாபானிலும் பறக்க செய்வாயாக, ரமதானை அடைய செய்வாயாக. சில ரிவாயத்தில் வருது வபாரிக் லனா ஃபீ ரமதான் என்றும் வருகிறது, ரமதானில் எமக்கு பறக்கத்து செய்வாயாக என்று. இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதில் ஜாயிதா இப்னு அபிர் ருகாத் என்று வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் பற்றி விமர்சனம் இருக்கு. அவர் நிராகரிக்கப்பட வேண்டியவர் என்று இமாம் புகார் ரஹிமுல்லா, இமாம் நசாய் ரஹிமுல்லா போன்ற அறிஞர்கள் குறிப்பிடுகிறார். எனவே நாம் துவா கேட்கலாம். துவாவை உதாரணமாக ரமதான் மாதத்தில் எமக்கு அடைய செய்வாயாக, ரமதான் மாதத்தில் எமக்கு அருள் புரிவாயாக, பரக்கத்து செய்வாயாக என்ற துவாக்களை என்ன செய்யலாம், ஒருவர் கேட்கலாம், பொதுவாக கேட்கலாம். ஆனால் இந்த செய்தி என்ன, இப்படி வரக்கூடிய செய்தி இது ஆதாரமற்றது. அதே போன்றுதான் இன்னும் சில செய்திகளை பார்க்கலாம். இந்த ஷாபான் தொடர்பான ஆதாரமற்ற செய்திகள் எப்படி, ரஜப் அல்லாஹ்வுடைய மாதம், ஷாபான் எனது மாதம், ரமதான் எனது உம்மத்தின் மாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார் என்று வரக்கூடிய இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி என்று இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது மௌதுஆத் என்ற நூலில் தான் பதிவு செய்கிறார்கள், இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா. எனவே இவ்வாறு ஆதாரமற்ற செய்திகளும் இருக்கின்றன. அவ்வாறான செய்திகள் விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆதாரபூர்வமான செய்திகளே நாம் எடுத்து செயல்பட வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, நாம் இந்த ஷாபானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் நாம் நம்மை ரமதானுக்கு தயார்படுத்தி கொள்ளக்கூடிய மாதம். எனவே நாம் இந்த மாதத்தில் என்ன செய்கிறது, ஷாபானுடைய பிறைகளை நாம் கவனித்து வர வேண்டும். இதே சொல்லியிருக்கிறோம், ஷாபானுடைய பிறைகளை நீங்கள் கவனித்து வாங்க, இன்றைக்கு எத்தனை பிறை, நாளை எத்தனை பிறை, இப்படி ஒவ்வொரு பிறையாக அதை கவனித்து கொண்டு வாருங்கள். ஏன்னா ரமதான் மாதத்துக்குரிய முக்கியத்துவம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். ரமதான் மாதத்தை அடைந்து கொள்வது, அந்த ரமதான் மாதத்துக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது, உண்மையில் அவருக்கு அவரது உள்ளத்தால் அந்த ஆசை ஆர்வம் இருக்கு. எனவே அவர் ஷாபானுடைய இப்போ சிலவங்களை பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, ஏதாவது அவரது வாழ்க்கையில் முக்கியமான விஷயம்டா அதுக்கு என்ன செய்வார், நாளை எண்ணிக்கொண்டிருப்பார். சொல்கிறோமா இல்லையா, அதற்கு நான் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க, விடுமுறையில் ஊருக்கு போயிருக்கிறாங்க என்றால் அந்த நாட்கள் நெருங்கும் போது நான் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இதற்கு விடுமுறையில் செல்வதற்காக பார்க்குறோமா இல்லையா. நான் எனது திருமணம் ஒருத்தர் நெருங்கிட்டேனுவீங்களே என்ன சொல்லுவார், என்னோட திருமணத்துக்கு நான் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எனவே இவ்வாறு ஒரு ஆசை வைக்கக்கூடிய ஒன்று
அதனுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பார். அதுபோன்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, ஷாபானுடைய மாதத்துல பிறைகளை கணக்கிட்டு வாருங்க ரமதானுக்காக. அப்ப இது என்ன, ஒரு உண்மையில அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளுதல் என்ற அந்த வழிகாட்டல் அதிலே இருப்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இறுதியாக 10ஆவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஷாபான் மாதத்திலும் பித்அத்துகள் என்ன செய்யுது, எந்த மாதமும் பித்அத்தை விட்டு தப்பிக்கல என்ற மாதிரிதான் இருக்குது. எல்லா மாதங்களும் என்ன செய்யுது, ஏதாவது ஒரு பித்அத்தை அரங்கேற்றக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. ரஜப் நம்மை கடந்து சென்றது, அதுல மேராஜ் என்ற அந்த நாளை என்ன செய்கிறார்கள், ரசூலுல்லாஹ் காட்டி தராத ஒன்றை அந்த நாள்ல நோன்பு வைத்து அந்த நாள்ல சிறப்பான அமல்கள் என்று சொல்லி பித்அத்துகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மாதமும் ஷாபான் எடுத்தீங்கன்னா, ஷாபே பராத் என்று அந்த ஷாபானுடைய அந்த 15வது நாளை என்ன செய்கிறார்கள், அந்த நாளை அமல்களை கொண்டு சிறப்பிப்பதை பொறுத்தவரையில எல்லா அறிஞர்களும் என்ன செய்யறாங்க, அப்படி ஒரு அதற்கு முன்மாதிரி இல்லை என்று சொல்லி இருக்கிறான். 15வது நாளை, ஷாபானுடைய 15வது நாளை அமல்களை கொண்டோ நோன்பை கொண்டோ சிறப்பிப்பதற்கு அந்த நாள் சிறப்புக்குரியதா இல்லையா என்ற சம்பந்தமான அதுல சில ஹதீஸ்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. சில ஒரு ஹதீஸ் என்ன செய்யறாங்க, அத சஹி என்று சொல்லுவார்கள், இன்னும் சிலர் அதிகமான பலவீனப்படுத்துவாங்க. இந்த 15வது நாள், அந்த நாளில் மன்னிப்பு வழங்கப்படுகிறது, முஷ்ரிக்குகளையும் தனது உறவுகளை பகைத்து கொள்ளாதவரை தவிர என்று வரக்கூடிய செய்தி. எனவே அந்த நாள் சிறப்புக்குரியது என்பது ஒன்று. அந்த நாள் சிறப்புக்குரியது என்பதற்காக அமல் செய்ய முடியுமா? ரசூலுல்லாஹ் காட்டித்தராத அமல்களை செய்யலாமா? இல்ல. ஜும்மாவுடைய நாள் சிறப்பான நாள். ஜும்மாவுடைய நாள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்ட நாள், சுவர்க்கத்தில் வெளியேற்றப்பட்ட நாள். இப்படி எவ்வளவு சிறப்புகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த நாள் சிறப்புக்குரியது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத அமல்கள் அந்த நாள்ல செய்ய முடியுமா? அந்த நாள்ல சுன்னத்தை நோன்பு வைக்கிற தடை, ஜும்மா நாள்ல வைப்பதை ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்படி ஜும்மாவுடைய அந்த நாளை, ஜும்மாவுடைய இரவை ஏனைய நாட்கள்ல செய்யாத அமல்களை கொண்டு நீங்க என்ன செய்யாதீங்க, சிறப்பிக்காதீங்க. பழமையா செஞ்சு வர அமலை செஞ்சுவாங்க, ஜும்மா நாளுக்கு என்று சொல்லியிருப்பாங்களே அமல்கள், அதை செய்யலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இங்க நாங்க புரியுங்க, அப்ப ஷாபானுடைய 15வது நாளை அமல்களை கொண்டு சிறப்பித்தல் என்பதற்கு எந்த ஆதாரம் இல்லை. அவைகளை அறிஞர்கள் பித்அத்துகள் என்றுதான் தீர்ப்பளித்திருக்கிறான். புரியுதா? ஒருவர் ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 நோன்பு நோற்றுவாரான்னு வைங்க, அவர் நோன்பு வைக்கலாம். ஷாபானிலும் பிற 13, 14, 15 அவர் அந்த 3 நாட்கள் நோன்பு இருக்கலாம். அல்லது அவர் ஏனைய மாதங்கள்ல வைக்கல, ஷாபான்ல பிற 13, 14, 15 நோன்பு வைக்க விரும்புகிறார், தாராளமாக வைக்கலாம். ஏன்? அந்த 3 நாட்கள் நோன்பு இருப்பது சுன்னத்தான ஒரு விஷயம். ஏனைய மாதங்கள்ல நோற்று வரக்கூடிய ஒருவரும் அவரும் நோட்கலாம், ஏனைய மாதங்கள் நோட்கல்ல. ஷாபான்ல பிற 13, 14, 15 நோன்பு நோட்க விரும்புகிறார், நோன்பு நோட்கலாம். ஏன்? அது ஒரு சுன்னத்தான ஆதாரம் உள்ள ஒரு விடயம். ஆனால் அதே நேரத்தில் ஷாபானுடைய மாதத்துல 15வது நாளை மாத்திரம் பராத் என்று சொல்லி நோன்பு நோட்பதை பொறுத்தவரை அது ஒரு பித்அத்தான நடைமுறை, பித்அத்தான செயல். நோன்பு நோட்பது என்ன பாவமான்னு கேட்டால், அங்கு நாங்கள் நீங்க நோன்பு நோட்பதில் பாவம் என்று சொல்ல மாட்டோம். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுக்கு நீங்கள் மாறு செய்வது பாவம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத ஒன்றை நீங்கள் செய்கின்ற போது குல்லு பித்அத்தின் ضலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. எங்கே தடை இருக்கிறதுன்னு கேட்பாங்க, தடை தான். குல்லு பித்அத்தின் ضலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. வழிகேடுகள் அனைத்தும் நரகத்துக்கு இட்டு செல்லும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான பிதத்தான விடயங்களிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள், எப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால், இந்த வஹாபிகளுடைய வேலையை அமல்களை குறைப்பது தான்பார்கள். வஹாபிகளுடைய வேலையை அமல்களை குறைப்பது தான்பார்கள். நாங்க சொல்கிறோம், ஷாபான்ல அதிகம் நோன்பு வைங்க. நீங்க 15க்கு மட்டும் சுருக்குறீங்களே, அது பிதத்து, கூடாது. ரசூலுல்லாஹ் ஷாபான்ல அதிகம் நோன்பு நோட்டிருக்கிறான். எனவே அதிகம் சுன்னத்தான் நோன்புகளை வையுங்கள். உங்களுக்கு இந்த விமர்சனத்தை, குற்றச்சாட்டை எங்களுக்கு இங்க வைக்கல. ஏன்? நாம் என்ன சொல்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை தான் நாம் மக்களுக்கு சொல்கிறோம். நாங்க மார்க்கத்தில் உள்ள ஒன்றை இல்லாமலாக்கவும் இல்லை, அதே போன்று இல்லாத ஒன்றை மார்க்கத்தில் நுழைவிக்கவும் இல்லை.
இங்கு நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவைத்தான் எப்போதும் சொல்கிறோம். இங்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா, இங்கே நாங்கள் அமலை கூட்டுறோம். நீங்கள் உங்களோட வாதத்தின்படி இங்கே குறைக்கலன்னு சொல்கிறோம். ஷாபானில் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் சுன்னத்தான் நோன்புகளை நோற்றிருக்கிறாங்க, அதிகமான சுன்னத்தான் நோன்புகளை வைத்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஷாபானில் அதிகம் சுன்னத்தான் நோன்புகளை நோற்றுக்கொள்வது, பிறரையும் ஆர்வப்படுத்துங்க. உங்களோட மிம்பர் மேடைகளில் சொல்லுங்கள், உங்கள் மிம்பர் மேடைகளில் நீங்கள் சொல்லுங்க. பிதுஅத்துகளை ஆர்வப்படுத்தாமல் பிதுஅத்துகளை எதிர்த்து சுன்னாக்களை மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள். சுன்னாவின் மீது மக்களுடைய உள்ளங்கள் ஆசை ஆர்வத்தை உண்டாக்குங்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஷாபானை நாம் அடைந்திருக்கிறோம். நமது வாழ்வில் இன்னொரு ஷாபான் வந்திருக்கிறது. எனவே நாம் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நம்மால் இயன்றவரை சுன்னத்தான நோன்புகளை நாம் நோற்றுக்கொள்வோம். அதே போன்று இந்த மாதத்தை பற்றி நாம் பார்க்கின்ற போது அறிஞர்கள் எப்படி இந்த மாதத்தை சொல்கிறார்கள், அறிஞர்கள் இந்த மாதத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதத்தை சொல்வார்கள் ஷஹருல் குர்ரா என்று சொல்வார்கள். ஷஹருல் குர்ஆன் என்ன? குர்ஆனை ஓதுபவர்களின் மாதம், குர்ஆனை ஓதுபவர்களின் மாதம் என்று இமாம்கள் சொல்லக்கூடிய மாதமாக இருந்து கொண்டு ரமலானுக்கு தன்னை ஷாபானிலிருந்து தயார்படுத்திக் கொள்ளுது. அதே போன்று நீங்க என்ன செய்ய, பாவங்களை விட்டு முழுமையாக விலகி விடுங்கள். ஷாபான்ல இந்த மாதம் பாவங்களை விட்டு எல்லா காலங்களையும் விலகி இருக்கணும். ஷாபான்ல நீங்க பாவங்களை விட்டு விலகுவது என்ன செய்யும்? உங்களை ரமலான உற்சாகத்தோடு வரவேற்பதற்கு உங்களுக்கு துணை புரியும். நீங்க இந்த மாதத்திலும் பாவங்களை செய்து கொண்டே இருந்தீங்கடா, அதை உங்களை ரமலான நீங்க உற்சாகத்தோடு வரவேற்பதற்கு அது பெரும் தடையாக இருக்கும். அந்த பாவங்கள் ஒரு சோர்வைத்தான் உள்ளத்தில் தரும் பாவங்கள். எனவே பலவீனத்தை தான் உங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யும், அது ஏற்படுத்தும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்க பார்க்கலாம், ஹாஃபில் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா அவர்கள் தனது லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூலில் 138ஆம் பக்கத்தில் சொல்கின்ற போது, ஷாபான் என்பது ரமலானுக்கு ஒரு முன்னுரை போன்று இல்லையா, முன்னுரை போன்றது. எனவே அங்கு ரமலான்ல இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அந்த நோன்பு ஷாபானில் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல் குர்ஆனை நாம் என்ன செய்வது, அந்த ஷாபான்ல ஓதி நாம் ரமலானுக்காக நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ளுதல் என்ற விடயத்தையும் என்ன செய்கிறார்கள், அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமுல்லா சொல்கின்ற போது சொல்கிறார்கள், சுன்னாவில் ஒன்றும் உள்ளதுதான் ஷாபான்ல உபரியான நோன்புகளை அதிகம் நோட்பது, அல்லாஹுடைய தூதருடைய அந்த முன்மாதிரியை பின்பற்றியவர்களாக என்று என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுவதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான கருத்துக்கள், இவ்வாறான செய்திகள் இன்னும் ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹிமுல்லா சொல்கின்ற போது சொல்கிறார்கள், ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் நீங்க என்ன செய்ய, நீங்க குர்ஆன் பக்கம் செல்லுங்கள். அதே போன்று உங்களோட ஜகாத்தை நீங்க கொடுங்க, உங்கள் மீது கடமையாக உள்ள ஜகாத்தை நிறைவேற்றுங்கள். அது என்ன செய்யவிடும் என்றால், அதாவது ஏழைகள், மிஸ்கீன்கள், ரமலானுக்கு அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும், ரமலானுக்கு அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் என்றும் கூறுவாங்க என்ற செய்தியில் லதாயிஃபுல் மஆரிஃப்ல 1ஆம் பாகத்தில் 135ஆம் பக்கத்தில் இந்த செய்தியை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஷாபானுடைய மாதத்தில் இயன்றவரை நாம் சுன்னத்தான் நோன்புகளை நோற்று இந்த மாதத்தை அலங்கரிப்போம், நம்மை நாம் ரமலானுக்கு தயார்படுத்திக் கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.